Hey everybody, welcome to a brand new episode of the Aturium Show. I'm your host Cedric. Jasa, hi Cedric. Hi guys. So guys, இன்னைக்கு வந்து இது மூணாவது டேக். இந்த எபிசோடோட மூணாவது டேக் இது ஒழுங்காக வரலன்னா எனக்கு தெரில கைஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் தெரில. ஆண்டவர் சித்தம்னு சொல்லி நாங்கள் விட்டுருவோம். இந்த ஊழியத்தை நம்பி நீங்களாம் இருக்கிறீங்க, அதில் நாங்கள் எதுவும் பண்ண விரும்பலை, பட் ட்ரை பண்ணுவோம். அப்படியா? யா. சரி, இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள்? நம்ம சொல்லுடா. ரைட், ஓகே. இன்னைக்கு டாபிக் என்னன்னா மோஸ்ட் மிஸ்கோட்டட் scriptures in the Bible. Commonly misquoted scriptures in the Bible. So இந்த டாபிக் எடுத்ததுக்கான ரீசன் என்ன, எதுக்கு அப்படின்னு பார்த்தோம். நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். இந்த காலத்துல தெரியல, மேபி ஒரு 40-50 years நம்ம பிறக்கிற டைம் முன்னாடிலேருந்தே நம்ம நிறைய வசனங்கள் நம்ம கேட்டிருப்போம், நிறைய வேர்சஸ் நம்ம கேட்டிருப்போம். அது வந்து அப்படி ஸ்டாண்ட் ஆஃபாக அந்த வேர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வேர்ஸோட கான்டெக்ட்னு புரியாமல் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், படிச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நிறைய வேர்சஸ் நம்ம வந்து அது மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அது சரியா, நிஜமாவே அந்த வேர்ஸ் அதை பற்றி தான் பேசுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இந்த பாட்காஸ்ட். ஆமாம், முக்கியமான விஷயம் என்னன்னா, பைபிள் வந்து வசனமாக எதுவுமே எழுதலை. அதில் ஏன் வசனங்கள் இருக்குது, அதில் ஏன் அதிகாரமாக பிரிச்சிருக்கு, அதில் ஏன் தலையங்கங்கள் போட்டிருக்கு, ஏன்னா வாசிக்கிற எங்களுக்கு லேசாக இருக்கும். தலையணங்களா? தலையங்கங்கள் அப்படின்னா தலையங்கம் மீன்ஸ் டாபிக்ஸ் ப்ரோ. ஐயோ, என்னடா திடீர்னு இலங்கை தமிழெல்லாம் அப்படியே கொற்றி அப்படி திடீர்னு ப்ரோ. ஏதோ எனக்கு தெரிஞ்சது 4 வார்த்தை, அது வார்த்தைக்கே அடிச்சுட்டேன். நீ தலையணங்களும் எனக்கு தலைலாம் சுத்த ஆரம்பிச்சு, எனக்கு இன்னும் இப்படியெல்லாம் பேசுறான். பட் யா, யூ ஆர் ரைட். நம்ம பைபிள் எழுதும்போது இட் வாஸ் நெவர் ரிட்டன் லைக் ஒரு வேர்ஸ் சாப்டர். ஆண்டவர் வந்து பேசும்போது மத்தேயு 6:10 அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசல. அது ஆண்டவர் வந்து பேசிட்டாரு. பேசி முடிச்சுட்டு அதை கம்பைல் பண்ணும்போது நமக்கு கிராஸ் செக் பண்றதுக்கும் இல்ல கோட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கணுமே தான் அவங்க அதை வந்து சாப்டர், புக், வேர்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்படி பிரிக்கும் போது அதோட மெயின் ரீசன் என்னன்னா, இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு ரீட். பட் அது அவங்க பிரிச்சிருக்காங்களேன்னு சொல்லி நம்ம வந்து அந்த வசனத்தை வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து படிக்க கூடாது. we are doing very big injustice to the scriptures. ஆமா இல்ல, ஒரு வசனத்தை படிக்கும்போது அந்த ஒரு வசனத்தை மட்டும் உருவி படிச்சோம்னா அந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறதே நம்ம மறந்துடும். அவரோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறதே நம்ம வந்து பார்க்க முடியாமல் போயிடும். காலமாக இதுதான் நடந்துருக்கா. அந்த வசனத்தை எடுத்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணி பாவிக்கிறதுனால அதோட உண்மை சத்தியம் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த வேர்சஸ் பற்றி பேசும்போது வசனத்தை வந்து படிக்கிறதுக்கு வந்து 2 முறை இருக்குது. ஆமாம் இல்லை, இதை இன்டர்பிரேட் பண்ணுறது, வசனத்தை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு 2 முறை இருக்குது. ஒன்று வந்து biblical exegesis, biblical eisegesis. இல்ல, biblical eisegesis என்னன்னா, உனக்கு மைண்ட்ல ஆல்ரெடி ஒரு தாட் இருக்கும், சரியா? அந்த தாட்டை நான் வசனக்குள்ள போட்டு என்னோட தாட் ப்ராசஸ் எப்படி கரெக்ட்னு சொல்லலாம் அப்படின்னு படிக்கிற விதம் தான் biblical eisegesis. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலேன்னு பார்த்தோம், இந்தியாவில் இல்லை வேர்ல்ட்லேயே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 70-80%, இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்லி தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 90-95% வசனம் படிக்கிறது அப்படிதான். அவங்க சிந்தையில வந்து ஒரு தாட் இருக்கும், அந்த தாட்டை நான் வசனத்தை வச்சு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாக்குறது தான் பிப்ளிக்கல் ஐசெஜீசஸ். அது வந்து தவறான முறை பைபிள் படிக்கிறது. இட் இஸ் வெரி வெரி ராங். அதே மாதிரி இன்னொரு வழி என்னன்னா பிப்ளிக்கல் எக்ஸஜீசஸ். எக்ஸஜீசஸ் என்னன்னா, அந்த வசனத்துக்கு மேல என்ன போட்டிருக்கு, கீழே என்ன போட்டிருக்கு, அந்த வசனம் எந்த காலத்துல எழுதினாங்க, அந்த வசனம் எழுதுனவரோட கலாச்சாரம் என்ன, அவர் எதை மீன் பண்ணி எழுதினாரு அப்படிங்கறதெல்லாம் கன்சிடர் பண்ணி அந்த வசனத்தை படிக்கிறது தான் பிப்ளிக்கல் எக்ஸஜீசஸ். ஸோ இந்த பிப்ளிக்கல் எக்ஸஜீசஸ் தான் the correct way to read scriptures. ஆமா எக்ஸஜீசஸ்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் இருக்கு எக்ஸஜீசஸ் பத்தி. அது பைபிளுக்கே உண்டான ஒரு யூனிக்கான மேட்டர். என்னன்னா, நீங்க வந்து இன்னொரு வேர்ஸை எடுத்து இந்த நாங்க பார்க்குற வேர்ஸை வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியும். அதாவது நாங்க என்ன வேர்ஸ் இருக்கோ அதே கான்டெக்ட்ல இருக்க இன்னொரு வேர்ஸ் எடுத்தோம்னா நாங்க வாசிக்கிற வேர்ஸை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்லேஷன் மெத்தட் நாங்க யூஸ் பண்ணுவோம். ரைட். நீ எக்ஸாம்பிள் பார்த்தா ஜீசஸ் நிறைய ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கோட் பண்ணி பேசுவார். ஆமா, சோ அது ஏன்னா அப்ப அவரே கான்டெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லுவார், இதுல இப்படி போட்டிருக்கு இப்படி போட்டிருக்குன்னு சொல்லி அவரே கான்டெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸ்பெசிஃபிக்கா மேத்யூ வந்து அவர் அதில் நாங்கள் பார்த்தோன்னா என்னது சர்மன் ஆன் தி மவுண்ட்லாம் பார்த்தோன்னா அதில் நிறைய ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்கிரிப்சர்ஸ் வந்து அவர் கோட் பண்ணியிருப்பார். பண்ணியிருப்பார். ஏன்னா அது அவங்களோட ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிடும்.
ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஜூயிஷ் ஆடியன்ஸ், ரைட், தே ஆர் லிசனிங், அவங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் அதை லிட்டரா எடுக்காம நாங்கள் அந்த எந்த வசனத்தை கோட் பண்ணியிருக்காரோ அந்த வசனத்தை நாங்கள் வாசிச்சு பார்த்தோம்னா உண்மையாவே எந்த அர்த்தத்தில் ஜீசஸ் அதை சொல்லியிருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் கரெக்ட். ஸோ தட் இஸ் த ரைட் வே டு ரீட் ஸ்கிரிப்சர்ஸ், பிப்ளிக்கல் எக்ஸெஜீசிஸ். ஆமாம், அது வந்து ஸ்கிரிப்சர்ஸே it will reveal itself to you. புரியுதா? ஸோ அது மாதிரி நிறைய மிஸ்இன்டர்பிரேட் பண்ண ஸ்கிரிப்சர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமாம் ஆமாம், கரெக்டா? ஸோ இந்த டாபிக் எடுத்ததுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நான் ரீசெண்டாக வந்து இவர் இருக்கார்ல ஐசக் தர்மகுமார், அவரோட வீடியோ நான் ஒன்று பார்த்தேன். சரியா? அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, நம்ம சர்ச்சில் வந்து ஏன் லைட்ஸ் யூஸ் பண்ணணும், சர்ச்லேருந்து ஏன் சவுண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவருடைய பாட்காஸ்டா இல்லை இதில் பாட்காஸ்ட் நினைக்கிறேன், அவரோட யூடியூப் சேனலில் பேசியிருந்தார். ஓகே, சரியா? ஆனால் இது அவர்கிட்டயும் பேசினேன், இதை பற்றி அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன். அவர் ஓகே பிரதர் தேங்க்யூ அப்படின்னு சொன்னார். ஸோ பேசிக்காக நான் என்ன சொன்னேன்னா, உங்களோட ஹார்ட் இன்டென்ஷன் மேபி இட் மைட் பி ரைட். ஸோ அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, எல்லாமே வந்து ஆண்டோட மகிமைக்கு தான் யூஸ் பண்ணணும். அதான் உண்மையோட ஆன்சர். எல்லாமே ஆண்டோருக்கு மகிமையோட யூஸ் பண்ணால் எதுவான யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் அதோட ஸ்டாப் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. அவர் என்ன பண்ணாரு, இந்த வசனத்தெல்லாம் நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும், பிப்ளிக்கலி ஜஸ்டிஃபை பண்ணணும், நான் ஏன் லைட் யூஸ் பண்ணலாம், நான் ஏன் சவுண்ட் யூஸ் பண்ணலாங்கிறது பிப்ளிக்கலாக ஜஸ்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, இந்த ரெவலேஷன் 3லேருந்து ஒரு வசனத்தை, ரெவலேஷன் 4லேருந்து ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவர் வந்து இருக்கிற த்ரோன் ரூம்ல வந்து ரூபீஸ் இருக்கும். ரூபி என்ன கலர்? ரெட். எமரல்டு இருக்கும். எமரல்டு என்ன கலர்? கிரீன். ஆண்டவர் நடக்கிற அந்த இடம் வந்து அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்கும். கிளாஸ் என்ன கலர்? ப்ளூ அப்படின்னு சொல்லி இது வந்து ஆர்ஜிபி. கடை ஹெவன்லயே ஆர்ஜிபி இருக்குன்னா நம்ம இங்கெல்லாம் ஆர்ஜிபி போட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெரி வெரி புவர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ். நான் அவர்கிட்டயும் சொன்னேன், இது வந்து கரெக்டான விஷயம், இப்படி கரெக்டான விதம் கிடையாது பைபிள் படிக்கிறது அப்படின்னு அவர்கிட்டயும் சொன்னா, அவர் ஓகே பிரதர் ஐ கீப் இன் மைண்ட் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் அடிக்கிறதெல்லாம் அடிச்சிட்டு கடைசியா பிரதர் நீங்க அடிக்கவே இல்லை, அவரை ஐயா ஏத்தி விடாத, நான் எனக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் பொலைட்டா தான் சொன்னேன் அவர்கிட்ட. ஆனா அவர் he understood what I was trying to say. சரியா? சோ அதனால தான் ஸ்கிரிப்சர்ஸ் வந்து நாம எப்படி ரீட் பண்றோம், நாம வந்து ஸ்கிரிப்சர்ஸ் ஏனோ தானோன்னு படிக்காம ஸ்கிரிப்சர்ஸ் என்ன கான்டெக்ஸ்ட் இருக்கு, ஸ்கிரிப்சர்ஸ் வந்து எதுக்காக எழுதப்பட்டிருந்தது. இப்ப ஜான் வந்து அந்த வசனம் எழுதுறாருல ரெவலேஷன்ல, அவர் எழுதும்போது his intention was not to tell people heavenல ரெட் லைட் இருக்கு, heavenல green லைட் இருக்கு, heavenல blue. அது ஜானோட இன்டென்ஷனே கிடையாது. ஜான் வந்து ஒரு ஃபிகரேட்டிவா பேசுறாரு. சோ பேசும்போது ஹெவனோட மேஜஸ்டியை வந்து அவரு டிஸ்கிரைப் பண்றாரு. ஹெவனோட க்ளோரியை வந்து அவரு ஒரு பர்சானிஃபை பண்ணி காட்டுறாரு. ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குற இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. சரி, லிட்டரலா எடுத்துக்க முடியாது ரெவலேஷனை. சரியா? ஸோ அப்படி எக்ஸாம்பிளா கொடுக்குற காரியத்தை நம்ம வந்து லிட்டரலா எடுத்தா இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். ஆமா, சரியா? ஸோ அதனால ஆண்டரோட த்ரோன் ரூமோட மகிமையை வந்து நாம வந்து ஆண்டரோட த்ரோன் ரூம்ல இதெல்லாம் இருந்துச்சா, அப்போ இதெல்லாம் எனக்கு எர்த்லயும் இருக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு பாக்குறது வந்து இட் இஸ் அ வெரி வெரி பிக் இன்ஜஸ்டிஸ் டு ஸ்கிரிப்சர்ஸ். ஏன்னா ஆத்தர் அதை எப்படி எழுதினாரு, எதுக்காக எழுதினாரு, ஏன்னா அவர் என்ன சொல்ல வாராரு, அதுதான் முக்கியம். இல்லை நம்ம அது லிட்டரலா எடுக்கிறது ஐ டோன்ட் அக்ரி வித் இட் ஈதர். ஸோ அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு லுக் ஸ்கிரிப்சர்ஸ் இன் கான்டெக்ஸ்ட். ஸோ நாங்க இன்னும் பாட்காஸ்ட்குள்ளே போல, இனிமே தான் நம்ம ஃபர்ஸ்ட் வெரி வாசப்படியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள விட அப்படியே சமய கட்டு வரைக்கும் போகலாங்க. தோ வந்துட்டோம் உள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் வாஸ் எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வாஸ். நம்ம மேபி சின்ன வயசுலேருந்து எஸ்பெஷலி நீங்கள் சவுத் இண்டியன்ஸ்னா இந்த வசனத்தை வந்து நீங்கள் சர்ச்சில் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அது என்ன வசனம்னா, லூக்கில் சாப்டர் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அப்பப்போ காப்பி அடிப்பேன், ஸோ பெருசாக கண்டுக்காதீங்க. லூக் சாப்டர் 6 நினைக்கிறேன். ஸோ லூக் சாப்டர் 6 அதில் வந்து ஒரு வசனம் எழுதிருக்கோம், என்னன்னா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. சின்ன வயசுல வந்து எங்க அம்மா வந்து எனக்கு காணிக்கை கொடுத்துருவாங்க. நான் வந்து சர்ச்சில் உட்காந்து எல்லாருக்கூடயும் இந்த வசனத்தை சொல்லுவோம். என்ன வசனம்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அப்படின்னு சொல்லி ஏன்னா அதை அப்படியே மனப்பாடம் மாதிரி ஒப்பிச்சுதான் காணிக்கை போடுவோம். சரியா? இந்த வசனத்தை நிறைய பேர் காலங்காலமா சர்ச்சில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி காணிக்கை டைம் அப்போ. ஸோ அவங்களோட அர்த்தம் என்ன, நீ கொடுத்தா ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு, நீ காசு கொடுத்தா ஆண்டவர் வந்து திருப்பி விதைப்பாரு காசை திருப்பி உனக்குள்ள, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் உனக்கு அதிகமா இருக்கும். அந்த கான்செப்ட்ல வந்து இந்த வசனத்தையே பார்ப்பாங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப தவறு. இந்த வசனம் ஆக்சுவலா எதை பத்தி பேசுதுன்னா, நீ ஒரு வசனம் முன்னாடி போய் பார்த்தனா இந்த வசனம் சொல்லியிருக்கோம், நீ யாரையும் ஜட்ஜ் பண்ணாத, நீ யாரையும் கண்டம் பண்ணாத, நீ ஜட்ஜ் பண்ணனா யூ வில் ஆல்சோ பி ஜட்ஜ். நீ வந்து யூ வில் பி ட்ரீட்டட் த சேம் வே
they treat people treat you. ஆமா the same way you treat others. Correct. Yeah, you will treat the same way. Sorry guys, இது லேட் நைட் ரெக்கார்ட் பண்றோமா, சோ அந்த மாதிரி ரோல் ஆகுது எனக்கு எல்லாமே. So you will treat the people, I mean you will be treated the same way you treat people. அந்த வசனத்தை அப்படியே சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வந்து யாரை forgive பண்றியோ அதே மாதிரி ஆண்டவர் உன் பாவத்தையும் forgive பண்றாரு. So இந்த verse-ஓட emphasis என்னன்னு பார்த்தனா forgiveness. He is talking about the more you forgive, the more God will forgive your sins. அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கொடுன்னு என்னத்தை கொடு, காசை கொடுக்க போய் சொல்ல, மன்னிப்பை கொடு. மன்னிப்பை கொடுத்தா you will also get forgiveness. அம்மிக்கு புல்கி சரிந்து விழும்படி நீ எந்த அளவுல நீ மன்னிக்கிறியோ அதே அளவுல உனக்கு மன்னிப்பு வழங்கப்படும். அதுதான் அந்த வேர்ஸோட உண்மையான கான்டெக்ஸ்ட். ஆனா சர்ச் சொல்லுவாங்க நீ கொடு, காசை கொடு. அவங்க வந்து அதான் அந்த வேர்ஸோட லிட்டரலா அதுக்கு முந்தின வார்த்தை என்னன்னு பார்த்தோன்னா மன்னிப்புன்னு தான் இருக்கும். ஆமா. ஸோ நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன், அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை மட்டும் அந்த வேர்ஸுக்கு முன்னாடி இல்லாம இந்த வேர்ஸோட ஃபர்ஸ்ட் வேர்ஸா இருந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு பாதி சர்ச் பேங்க்ரப்டா தான் இருந்திருக்கும். நிறைய சர்ச் வந்து மூடிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா இந்த வேர்ஸ் அவங்க வந்து அப்படியே மேனிபுலேட் பண்ணி இது வந்து ஆஃபரிங் குறித்தான ஆசீர்வாதங்களுக்கு பேசுற வசனம்னு சொல்லி நிறைய சர்ச்சஸ்ல தப்பு ப்ரீச் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்ணும்போது ஒரு வீக் ஒரு 2 வீக்கா நான் நிறைய பேர் இந்த வசனத்தை கேட்டேன். நான் வேலை செய்யற கொலீக்ஸோட இந்த பைபிள் ஸ்டடி எல்லாம் கேட்டேன். நான் கேட்கும்போது எல்லாரும் சொன்னது ஐ திங்க் திஸ் வாஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் சேரிட்டி அப்படின்றாங்க. சரியா, நாங்கள் சேரிட்டி பண்றதை பத்தி நாங்கள் கொடுக்குறத பத்தி லிட்டரலாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 3-4 பேரோட பேசினேன். 4 பேரும் அதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு லிட்டரலாக அந்த ப்ரீவியஸ் வேர்ஸ்லயே எண்டில் இருக்குது நீங்கள் ஃபொர்கிவ்னஸ் பற்றி தான் பேசியிருக்கு. ஸோ அதை காட்டினோடனே லைக் நான் த்ரூ ஆல் மை லைஃப் என் வாழ்க்கை முழுதும் நான் இந்த வசனத்தை இப்படி தான் கற்றுருந்துருக்கேன். ரைட், இந்த வசனத்தை நான் வந்து சேரிட்டி பற்றி தான், நீங்கள் கொடுக்குற காசு கொடுக்குறத பற்றி இல்லாட்டி நீங்கள் ஏதாவது என்னது ஹெல்ப் பண்ணுறதை பற்றி தான் நான் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஆல்சோ ஆண்டவரோட மிரக்கிள்ஸில் பார்த்தோன்னா he has made so many miracles. ஆமா. But God never made anybody rich. ஆண்டவர் யாரையும் அப்படியே இன்ஸ்டன்ட்டா யாரையும் ரிச் ஆக்குனதே கிடையாது. இல்ல ஆமா. and that's because that is not something God promises anybody. ஆமா. நீ ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ற ஒரே விஷயம் வந்து நித்திய ஜீவன், eternal life with him. அது மட்டும் தான் ப்ராமிஸ் பண்றாரு. ஸோ அதனால இந்த வேர்ஸை வந்து இனிமே யாராச்சும் சபைகள்ல வந்து நீ காணிக்க கொடுத்தா அப்போ திருப்பி கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா தைரியமா சொல்லுங்க, பாஸ்டர் அந்த வசனம் அதை குறித்து பேசுறது அன்பா. நீங்க வந்து அவங்களுக்கே சில நேரம் அவங்களே வருஷ கணக்கில் சொல்லி பழகிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாம கூட இருக்கலாம். ஹை சான்சஸ் அவங்களுக்கே இந்த வசனத்தை காட்டலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்களே திருத்திக்கொள்ளும், ஓகே இந்த வசனம் அதை பத்தி பேசல, நம்ம வேற வசனத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களே யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு நாங்க சொல்றோம், அந்த வசனம் வந்து பணத்தை குறிச்சு பேசல, மன்னிப்பை குறிச்சு அந்த வசனம் பேசி நீங்க கொடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறது மன்னிப்பு. ஸோ அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்ஸ் நாங்க இன்னைக்கு டேக்கிள் பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்த வேர்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸ். இதுவும் வந்து நிறைய மிஸ் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அது என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் சேர்த்து கூட எல்லா சர்ச்லயும் சொல்லுவாங்க இந்த வேர்ஸ். அது உங்களுக்கு ஏதாவது தேவையோட போனா அவங்க சொல்லுவாங்க, தம்பி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுப்பா, அப்ப இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவாருப்பா. கேட்டிருக்கியா நீ? ஆமா 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 ஆமா. அந்த வசனம் மத்தேயு 6:33 இருக்கு. சரியா, அந்த விஷயம் என்னன்னா, நம்ம அந்த ஒரே ஒரு வசனத்தை எடுத்து நமக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது சொல்லும் போகும்போது ஒரு கதையிலேருந்து அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு முதல்ல அந்த செக்ஷனுக்கு முதல்ல நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் ஜீசஸ் என்ன சொல்லுவார்னா, யூ கேனாட் சர்வ் 2 people. யூ கேனாட் சர்வ் மணி, you can't serve God at the same time. You will be loyal to money, you will be disloyal to God. You will be loyal to God and you can do both. சரியா, you cannot do both. You cannot do both பத்தி பேசியிருப்பார். பேசி முடிஞ்ச பிறகு அவர் திருப்பி கீழே வந்து நீங்கள் எதை பற்றி நீங்கள் சாப்பிட்றத பற்றியோ நீங்கள் குடிக்கிறத பற்றியோ நீங்கள் உடுத்துற உடுப்பை பற்றியோ கவலைப்படாதீங்க. ஏன்னா ஈவன் அன்பிலீவர்ஸ் கூட நீங்கள் நினச்சி கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஆகாயத்தின் பட்சிகளை பாருங்கள், அப்புறம் அவங்கள யார் லைக் ஹூஸ் ஃபீடிங் தேம். அதுக்கப்புறம் நீங்கள் பிளேட் ஆஃப் கிராஸை பாருங்கள். பிளேட் ஆஃப் கிராஸ் வந்து எவ்வளோ சின்ன விஷயம், அதை பற்றி அவர் சொல்ல கிராஸை பாருங்கள், இதெல்லாம் உடுத்து வைக்கிறது யார். அதுக்கப்புறம் அதெல்லாம் சொன்ன பிறகு அவர் சொல்லுவார்,
நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியம் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் சேர்த்து கூட கொடுக்கப்படும். ரைட். அதில் முக்கியமான வசனம் முதலாவது என்று சொல்கிற வசனம் தான். ரைட். த ஃபர்ஸ்ட் இந்த வசனம் தான் அதில் முக்கியமானதுன்னா, பிகாஸ் காட் இஸ் ஃபர்ஸ்ட். ரைட். ஸோ ஆக்சுவலாக அந்த நீ வேர்ஸ் அந்த சொல்லும்போது அந்த வேர்ஸ் எம்ஃபசிஸ் எதில் இருக்குன்னு பார்த்தோன்னா, சீக் த கிங்டம் ஆஃப் காட். சரியா? அப்படின்னா என்னோட நீட்ஸ் எல்லாமே மீட் ஆயிடுமா அப்படின்னா, your needs might be different from what God thinks is your need. Yes. புரியுதா? இப்போ நீ என்ன யோசிப்ப, எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும், எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நீ நினைப்ப. அது ஒரு நீடுன்னு நினைப்ப. ஆமா. That need not be God's like will for you. இப்போ நம்ம வந்து நிறைய ஊழியக்காரர்களை பார்க்குறோம். சரியா? அவங்கெல்லாம் கிராமத்துல போய் ஊழியம் செய்வாங்க, ஒழுங்கா சாப்பிட்ற சாப்பாடு இருக்காது. சரியா? பட் they'll still have the strength to like go into ministry. சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க, தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப தூரம் நடந்திருப்பாங்க. பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தோட அவங்க வந்து ஊழியம் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் God is taking care of them. God is giving them that grace and strength to do it. சரியா? அவங்க 3 வேளை சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. But because they are choosing God over everything else, God is providing something in some way. That is keeping them going. அதே மாதிரி அவங்க சில டெஸ்டிஃபை பண்ணுவாங்க, எனக்கு மிரக்கலஸ் வே எனக்கு சாப்பாடு கிடைச்சி, நான் வந்து கடவுள் என்னை சந்திச்சாரு, எனக்கு இது மாசம் காசே இருக்கல, பட் கடவுள் என்னை போஷிச்சாரு. எவ்ரிடே me and my family we didn't starve because God provide, because the only thing they put God first. அதுதான் அந்த வசனத்தோட, you put God's kingdom and righteousness first. அதுதான் முக்கியம். நிறைய பேர் என்னன்னா எம்பசிஸ் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் தி வெர்ஸ்ல தான் வைப்பாங்க. ஆமா. மீதி எல்லாம் கிடைக்கும், அப்ப நான் என்ன பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடுறேன். இப்ப நிறைய பேர் வந்து இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, பாத்திருக்கேன், ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு வேலை கிடைக்கணும், அதனால அப்ப என்ன சொல்லுவாங்க, முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடு, அப்ப இதெல்லாம் உனக்கு கிடைச்சிரும்பா அப்படிம்பாங்க. சோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும் சொல்லி ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. அந்த ஒரு மோட்டிவோட வச்சு நீ வந்து ஆண்டவர் கிட்ட வர பத்தியா, I don't think God answers those prayers. இதெல்லாம் தவறு கிடையாது. But this is your practice based belief na. Everything becomes your practice. That means your practice becomes God later on. ஏன்னா ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது சின்னதாக நடக்காட்டி கூட we started doubting. நான் பண்ணுறது பத்தாதோ, நான் இன்னும் நிறையா பண்ணணும். That means your action will overtake little by little. நம்ம அந்த கடவுளோட அவரோட அனுகிரகத்தில் நாங்கள் we won't stay. You don't depend on him. நீ வந்து உன்னோட ஆக்ஷன்ல டிபெண்ட் பண்ண ஆரம்பிப்ப. சோ அதனால அந்த வேர்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் வந்து இன்கரெக்டா பாப்போம் நாம. சோ அதனால நாங்க இன்னைக்கு சொல்றோம் உங்களுக்கு, that verse talks about God and his kingdom being your priority. சரியா? நீங்க வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸ் வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு மைண்ட்ல இருக்காது. ஏன்னா God will take care of the rest. நீ வந்து என்னோட ஆண்டவரோட கிங்டம் தான் எனக்கு வந்து முக்கியம் அப்படி நீ முடிவு பண்ணிட்டனா உன்னோட நீடே அதுவா தான் இருக்கும். புரியுதா? பட் God will take care of everything else. சோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வசனத்துல. அடுத்து என்னது? அடுத்து வந்து கியூ கொடுக்கறாங்க गाइस எனக்கு. அடுத்த டாபிக் அப்படின்றாங்க. சோ அடுத்த வசனம் என்னன்னா, இது வந்து ரிலேட்டிவான வசனம் தான். இதுக்கு முன்னாடி பேசின அந்த ஆஃபரிங் பத்தி. சோ அது ரிலேட்டிவான வசனம் தான். அந்த வசனம் எதை பத்தி பேசுதுன்னு பார்த்தோம்னா, அந்த ஜட்ஜிங் பத்தி பேசுதுன்னு சொன்னோம். சரியா? இந்த காலத்துல கிறிஸ்டியன்ஸ் அண்ட் நான் கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்ற மிக காமனான ஒரு வேர்ஸ் என்னன்னா, judge not. அப்படிங்கிற அந்த வேர்ஸ் வந்து it is very prevalently used. ஸ்பெஷலா இந்த மாசம் சரியா? ஆண்டவரை தெரியாதவங்க கூட இந்த வசனத்தை எடுத்துட்டு, தம்பி நான் என்ன வேணா செய்வேன், நீ கேள்வி கேட்கறது யாரு, வசனத்தை சொல்லிருக்கல, ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கல, அதனால என்ன ஜட்ஜ் பண்ண கூடாது, நீ அவனை ஜட்ஜ் கூட பண்ணிருக்க மாட்டேன், நீ வந்து தம்பி இதெல்லாம் பண்ணாதப்பா, தம்பி இது சரியில்லப்பா அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். சரியா? பாவத்தை எடுத்து சொல்றது. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து நீ எப்படி சொல்லலாம், ஆண்டவரை ஜட்ஜ் பண்ண கூடாது, ஆண்டவரே என்ன ஜட்ஜ் பண்ணல, நீ யாரை ஜட்ஜ் பண்ண. நிறைய கிறிஸ்டியன்ஸே இன்ஃபேக்ட் நிறைய பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க தியாலஜில அவங்க தப்பு ஏதாவது ப்ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாராவது சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன நியாயம் தீர்க்கிறதுக்கு நீ யார் என்ன வந்து தப்புன்னு சொல்றதுக்குங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. சரியா? சோ அந்த வசனத்தோட என்ன உண்மையான கான்டெக்ட்ங்கிறத நீங்க பார்ப்போம். சரியா? சோ அந்த வசனம் வந்து மேத்யூ சாப்டர் 7ல இருந்து ஆரம்பிக்குது அந்த வசனம். ஜட்ஜ் நாட் ஃபார் யூ வில் பி ஜட்ஜ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஃபுல்லா பேசுறாரு. உன் கண்ணுல இருக்கிற தூசி எடு, உன் கண்ணுல லாக் எடு, அதுக்கு அப்புறம் நீ அடுத்தவன் கண்ணுல இருக்கிற தூசி எடுக்கலாம். சோ அது ஆண்டவர் மெயினா யாருக்கு அங்க சொன்னாருன்னு பார்த்தோம்னா, ஃபேரிசீஸ்க்கு தான் சொன்னார் அந்த வசனத்தை. சரியா? சோ அந்த காலத்துல ஏன்னா ஃபேரிசீஸ்
they live like gods. ஏன்னா அவங்க சொல்றதுதான் சட்டம். ஆமா, ஆண்டவர் வந்து ஒரு 10 commandments கொடுத்திருந்தார்ல, இவங்க அதுக்கு மேல இவங்க ஒரு 50 60 70 commandments வரை வச்சிருந்தாங்க. வச்சிட்டு 600+ commandments. இவங்க ஆண்டவர் என்ன சொன்னா, நீ வந்து இது பண்ணலனா நீ வந்து பாவி, நீ பண்ணலாம் நரகத்துக்கு போய்டு அப்படின்னு சொல்லி. ஆமா, இவங்க வந்து they were casting judgment on people. Yes. Not based on what God said. No. ஆண்டவர் சொன்னதை வச்சு கிடையாது. இவங்களா ஒரு ரூல்ஸ் போட்டுப்பாங்கல்ல, அந்த ரூல்ஸ் வச்சு they were saying, ஓ நீ பண்றது தப்பு, நீ பாவி, நீ வந்து நரகத்துக்கு போயிடுவ, நீ இது பண்ற அது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ல வரியா? இல்ல அவங்க நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதுதான் மேட்டர். ரைட். இவங்களுக்கு they are also human beings. ஆனா இவங்க நான் ஒன்னையோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு படி மேல இருக்கிறேன், அதனால அது ஒரே காரணத்தினால ரைட் now like they are judging those people. they were playing god. கரெக்ட்டா? அவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி, அவங்க ஒரு செல்ஃப் ரைச்சஸ்னஸ் ன்பாங்க தெரியுமா? அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, வசனத்தை வச்சு கிடையாது, அவங்களோட சொந்த அறிவை வச்சு அவங்க எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள பத்தி தான் ஆண்டவர் பேசுறாருங்க. சோ அவங்கள பத்தி என்ன சொல்றாரு, நீ ஜட்ஜ் பண்ணாதவன் ஒருத்தன். ஏன்னா நீ எப்படி உன் சொந்த அறிவை வச்சு எப்படி எட்டாத ஒரு ரூல்ஸ் வச்சு நீ அவங்கள ஜட்ஜ் பண்றியோ, அதே எட்டாத ரூல்ஸ் வச்சு தான் ஆண்டவர் நீ ஜட்ஜ் பண்றாரு. அப்படிங்கறதுதான் அந்த வசனத்தோட உண்மையான கான்டெக்ஸ்ட். சரியா? அப்படின்னா யாராச்சும் தப்பு பண்ணா யாரையும் கேட்க கூடாதா? கண்டிப்பா கிடையாது. வசனத்தின்படி கேட்கணும். பட் யூ ஆஸ்க் them in love, but you ask them in boldness, and you ask them gently. Definitely with love. Yes. நீங்க ஜட்ஜ்மெண்டலா நீங்க ஒருத்தரை அப்ரோச் பண்றதுக்கு with love அப்ரோச் பண்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. People will understand if you approach with love. Right. ஆனா நாம பண்றதுக்கும் ஃபேரிசீஸ் பண்றதுக்கு வித்தியாசம் என்னன்னா, நாம வந்து வசனத்துல இருக்கிறது எதிரா பண்ணா நாம வந்து கரெக்ஷன் பண்றோம் அவங்கள, இது மாதிரி பண்ணாதீங்க. அதுதான் biblical judgment. ஆண்டவர் பேசுற அகைன்ஸ்ட் ஆகிற ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, நீ வந்து ஃபேரிசீஸ் மாதிரி நீயா ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து இது போடலன்னா நீ பாவி அப்படின்னு சொல்ற பத்தியா? that is the judgment that God is against. சரியா? இது போடலன்னா பாவியா? என்னது வெள்ளை கலர் சட்டையை பத்தி பேசுறியோ அதான் இம்ப்ளை பண்ண. நீ வந்து ஜுவல்ஸ் போட்டா நீ பாவி அப்படின்னு தெரியுமா? அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இவன் PTSD ல பேசிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சொல்லுது மாதிரி ஜுவல்ஸ் போடலாம் நீ பாவி, ஜுவல்ஸ் போடலன்னா ஆண்டவருக்கு நீ ஊழியம் பண்ண முடியாது ஆண்டவர்கிட்ட. அப்புறம் நீ வந்து ஒயிட் ரெட் போடலாம், நீ ஆண்டவர்கிட்ட ஊழியம் பண்ண முடியாது. ஜுவல்ஸ், ஹேர் ஸ்டைல், நெயில் பாலிஷ் எல்லாம் நீ இப்படி முடி வெட்டினா ஆண்டவர் வந்து நீ ஊழியம் பண்ண முடியாது ஆண்டவர்கிட்ட. நீ வந்து இந்த ட்ரெஸ்ல வந்து ஆண்டவர்கிட்ட ஊழியம் பண்ண முடியாது, நீ வந்து பணிவா இருக்கணும் அப்படினால சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து இவங்க மேட் மேட் ரூல்ஸ். அவங்கள தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி பண்ணனா நீ ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்க பாரு, அதே ஸ்டைல்ல தான் நான் உன்னையும் ஜட்ஜ் பண்ணுவேன். பட் as a Christian brother, if somebody is sinning, யாராச்சும் ஒரு தவறா ஒரு காரியத்தையோ இல்ல ஒரு ஃபால்ஸ் டீச்சர் தவறா ஒரு காரியத்தை பேசினானோ, பிப்ளிக்கா தவறுனா ஆண்டவர் சொல்றாரு நீ அவனை போய் கேள்வி கேளு. ஏன்னா அந்த வேர்ஸ்லயே அந்த சாப்டர்ல கீழே பார்த்தா ஆண்டவர் சொல்லி பார் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் பத்தி சூப்பரா பேசியிருப்பாரு. நீ வந்து you will know them by their fruits. நீ வந்து ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் பத்தி எச்சரிக்கையான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சோ அதனால ஆண்டவர் ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு சொல்லல, ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு முறை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரியா? நீ வந்து ஒரு உன்னோட உன்னோட சுய ரைச்சஸ்னஸ், உன்னோட செல்ஃப் ரைச்சஸ்னஸ் நீ ஜட்ஜ் பண்ணாத, வசனத்தின்படி ஜட்ஜ் பண்ணுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ அதனால யாராச்சும் இனிமே நான் பாவம் பண்றேன், நான் என்ன பண்ண உனக்கு எப்படி கேட்டாங்கன்னா சொல்லி, தம்பி நீ பாவம் பண்ற, நானும் பாவம் பண்ணிட்டு தான் இருந்தேன், என்ன ஆண்டவர் வந்து சேவ் பண்ணாரு, என்ன ஆண்டவர் சேவ் பண்ண மாதிரி உன்னையும் சேவ் பண்ணாரு. ஸோ அதனால நீ பாவம் பண்ணாத அப்படிங்கறதுதான் பிப்ளிக்கல் கரெக்ஷன், பிப்ளிக்கல் ஜட்ஜ்மென்ட். ஸோ அதான் உண்மையான அர்த்தம் அந்த வசனத்துக்கு. 100% கரெக்டா? சோ அடுத்து என்ன வசனம் பார்க்க போறோம் நாம? என்னது இது? அடுத்து வந்து இன்னொரு சூப்பரான வசனம். சரியா? இந்த திருவிருந்து டைம்லலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திருவிருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இது வந்து பரிசுத்தமான நேரம், இந்த நேரத்துல வந்து நீங்க நிறைய பாவம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆமா இந்த திருவிருந்து எடுக்க உங்களுக்கு தகுதி இல்ல, நீங்க திருவிருந்து எடுக்க வேணாம், நீங்க எல்லாம் போய் ஓரமா போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையாவே பிப்ளிக்கலா? இது வந்து சொல்லும்போது இதே கதை எனக்கு நடந்திருக்கு. சரியா? நான் சின்னதாக இருக்கும்போது எனக்கு இன்னும் ஏன் ஞாபகம் இருக்குன்னா, தட் இஸ் a very important moment. நான் கூட அப்படி தான் லைக் ஃப்ரம் தட் மோமெண்ட் ஐ அண்டர்ஸ்டுட் கம்யூனியன்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு சர்ச்சில் இருக்கும்போது அந்த பாஸ்டர் என்ன சொன்னார்னா, வந்து திருவிருந்து எடுக்கும் போது
இங்க யாராவது இந்த வசனத்தை சொல்றாரு, யாராவது அஜாக்கிரதை அபாத்திரமாய் இந்த பங்கு பெற்றா இது வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க, அந்த வசனம் எல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்னார், இங்க யாராவது பீடி சிகரெட் குடிக்கிறவங்க இருக்காங்களா, வெத்தலை போடுறவங்க இருக்கீங்களா அப்படி இருக்க ஒரு லிஸ்ட் சொல்றாரு. லிஸ்ட் சொல்லி எனக்கு நான் லேட்டரோட அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இவர் ஏற்கனவே டார்கெட் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா அந்த நார்மலா அந்த கம்யூனியன் சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் சண்டே நடக்கும். அதுக்கு தான் நிறைய பேர் வில் பி சர்ச் வில் பி பேக்ட். மோஸ்ட் பீப்புள் தே கம். அதுக்கு 3 வீக் வந்து லத்தாஜிக்கா வந்தாலும் வரலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்துருவாங்க, ஏன்னா கம்யூனியன் எடுக்கணும் அப்படின்னு வந்துருவாங்க. அப்ப அன்னைக்கு இவர் டார்கெட் பண்ணிட்டாரு. டார்கெட் பண்ணி மாசத்துக்கு ஒரு நாள் அன்னைக்கு வந்து திருவிருந்தம் என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு அவங்க நிறைய பேர் திருவிருந்து எடுக்கல ப்ரோ. சரியா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு யார் யாரெல்லாம். ஸோ ஈத்தாடோ இவங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது, வசனம் இப்படி சொல்லலையே அப்படின்னு அவர் பேசுறாரு. அவங்களாம் அப்படி கை கட்டி அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஆமா, ரொம்ப மோசமான விஷயம். பட் இன்னும் உண்மையான கான்டெக்ட் என்னன்னா, இதில் அந்த டைமில் அவங்க ஒரு மீல் மாதிரி எடுத்தாங்க. கொரிந்தியன் சர்ச்சில் இந்த கம்யூனியன் வந்து ஒரு மீல், தே கேம் டுகெதர். என்னன்னா எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து உட்காந்து ஒன்றா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அவங்க தே ரிமெம்பர் ஜீசஸ், ஹிஸ் சாக்ரிஃபைஸ். ஸோ அவங்க கம்யூனியன் அப்படி பண்ணாங்க. அதில் வசனம் வந்து போட்டிருக்கிறான்னா, நீங்கள் உங்களை நிறைய பேர் வாரீங்க, வந்து நீங்க கொண்டு வந்த சாப்பாடை நீங்க சாப்பிட முடிச்சிருங்க. சாப்பாடு கொண்டு வராத இருப்பாங்கல்ல, அவங்க வந்து வெக்கப்பட்டு அவங்க they feel shame, they feel bad, சாப்பாடு இல்லாம ஹங்கிரியா இருப்பாங்க. அப்போ வந்து உங்க குரூப்லயே ஒரு செட் ஆஃப் பீப்புள் they eaten, சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. உங்க செட்டில் இன்னொரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் they are not eating, they are hungry. அதை பத்தி பேசிட்டு அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு இந்த கம்யூனியன்னா என்ன அப்படின்னு சொல்லி. அப்பதான் அந்த வசனம் வரும், அன்று காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு இயேசு பாத்திரத்தை எடுத்து அப்படின்னு அந்த வசனம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் கம்யூனியன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அன்னைக்கு லாஸ்ட் சப்பரில் என்ன நினைச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் சொல்லுவார், நீங்கள் உங்களை யாராவது நீங்கள் சரியான முறையில் இது பங்கு பெற்றாட்டி இட்ஸ் நாட் குட், இட்ஸ் ஆக்சுவலி சின். Why? You're abandoning your brother. It is a table of unification. Right. It is a table that everybody, we have to welcome everyone. Right. ஏன்னா அவங்களுக்கு ஃபெலோஷிப் இருந்துச்சு, ரெவரன்ஸ் இருக்கல. Correct. Yeah. சரியா? இப்போ நமக்கு we have so much reverence, but we don't have fellowship. ஏன்னா அந்த டைம்ல சாப்பாடு இருக்கிறவன் சாப்பிட்டு இல்லாதவன் தள்ளி வச்சான். இப்ப நம்ம அந்த பாவத்தின் பேர்ல, ஏன்னா நம்ம அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து நாங்க யூஸ் பண்றதுனால we are putting some people outside. Yeah. Correct. Yeah. அதாவது பாவம் பண்ணா கம்யூனியன் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா? நீ பிப்ளிக்கலா பார்த்தனா பாவம் பண்ணவங்க எல்லாம் எடுத்துருக்கானுங்க. நீ பாவம் பண்ண எடுக்க முடியாதுன்னா நம்ம யாருமே எடுக்க முடியாது. அதுதான் நீ ஒரு பாவம் சொன்னார்ல, பீடி சிகரெட் குடிக்கிறவன் வெத்தலை போடுற, அப்ப பொய் சொல்றவங்க பாவம் எடுக்கலாமா? கோவப்படுறவன் எடுக்கலாமா? இந்த இச்சிக்கிறவன் எடுக்கலாமா? அவன் எடுக்கலாமா? அவங்க சொல்ல ரிப்பீட்டட் சின்ஸ் பண்றவங்க எடுக்க கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி பைபிள் எதுவுமே சொல்லல. சரியா? அதே மாதிரி நீ பார்த்தனா the first communion ஆண்டவர் கொடுத்த அந்த லாஸ்ட் சப்பர்ல Judas was also a part of the last supper. Yes. ஆண்டவர் அவனுக்கும் சேர்த்து தான் கம்யூனியன் கொடுத்தார். So communion is a time of reflection. Yes. So communion நாம எதுக்கு வரோம்? ஆண்டவரே, like I have been a sinner, I have fallen so many times, தெரிஞ்சோ தெரியாமையோ I have done a lot of things. I take this as an opportunity to reconcile with you. To repent. இன்னைக்கு வந்து நான் 10 தடவை பாவம் பண்ணனா, நாளைக்கு உம்முடைய கிரேஸ்ல 9 தடவை பாவம் பண்ண கிருபை செய்யுங்க. 9 தடவையோட நிறுத்திக்கணும், 10 மேல போக கூடாதுங்கிற அந்த ஒரு தாட் தான் உனக்கு கம்யூனியன் அப்போ வரும். பட் நீ ஒரு சர்ச்ல வந்து நீ அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கலனா அவனுக்கு எப்படி அந்த தாட் வரும்? ஆமா, ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, இப்போ வந்து பாவிகளுக்கெல்லாம் சொல்லி வேற ஒரு சர்ச் இல்லைல்ல, பாவம் பண்றவங்களாம் இந்த சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாம் சரியான பேருக்கு இந்த சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு. We have one church, one body of Christ. Right. So அதான் இட்ஸ் a body of unification bro. ஏன்னா அந்த ஜீசஸ் சொல்றாரு, நான் வர வரைக்கும் you do this in remembrance of me. நீங்க என்னை நினைவு கூறுங்க. நான் திரும்பி வந்து நான் உங்களோட சேர்ந்து இந்த கம்யூனியனில் நான் பங்கு பெறுவேன். அது வரைக்கும் you do this. So நாங்கள் என்ன remember, like what we are remembering, remembering his cross,
Right. His salvation, Right. His forgiveness. Right. Right. So அது வந்து இட்ஸ் a good time to remember. Right. I have been forgiven. Right. நான் இது சொல்லும்போது இந்த ஒரே சின்ன மேட்டர் சொல்கிறேன். நாங்கள் வந்து நிறைய நேரத்தில் நினைப்போம் நம்ம சாட்சி நாங்கள் பாவியாக இருந்தோம். 1980s நான் பாவியாக இருந்தேன், 1990s நான் ஒரு பாவியாக இருந்தேன், கர்த்தரை ரட்சிப்பான்னு நாங்கள் சொல்லுவோம், நம்ம டெஸ்டிமனி சொல்லுவோம். பட் we should remember God forgave you yesterday. Right. God forgave you this afternoon. Right. God forgave you 1 hour ago. Yeah, 1 hour ago. Right. Right. Because நாங்கள் நினைக்கிறோம்னா நம்ம எக்ஸ்ட்ரீமாக நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்ல, அந்த டைம்ல இருந்து கர்த்தரனே like he saved me, he forgave me and brought me here. ஆனா இப்போ மன்னிக்கிறத நாங்கள் மறந்துடுவோம். Right. So it is important for கர்த்தரனே எப்படி மன்னிச்சாரோ அதே போல உன் சகோதரனை கர்த்தர் மன்னிக்கிறார். It's a good time to reflect and understand. Right. So அதனால I think நீ once you're saved, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா, I think everybody should have access to communion. Yes. ஏன்னா அங்கதான் நாம வந்து we can reflect on what God has done for us and how we can get sanctified better. ஆமா கரெக்டா? அந்த கம்யூனியன் பத்தி பேசும்போது நிறைய டினாமினேஷன் நிறைய விஷயங்களை பிலீவ் பண்றாங்க. பட் பைபிள் இதுதான் பேசுது. ரைட். Absolutely. So அதான் அந்த வசனத்தோட உண்மையான கான்டெக்ஸ்ட். ஆமா. ஸோ இன்னொரு வசனம், நான் இதுவும் ரொம்ப நாளாக நான் கேட்டிருக்கேன். இந்த வசனத்தை அவங்க வந்து இன்கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, நிறைய பாஸ்டர்ஸ் இதை பற்றியும் பேசியிருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த சர்ச்சில் இது நடக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த சுகத்துக்காக வர்றவங்க ஜாம் பண்ணுவாங்கல்ல, சுகத்துக்காக வர்றவங்க, இந்த டிமானிக் பொசிஷனோட இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்கல்ல, பிரச்சனையில வரவங்க, அந்த இந்த ஏழைங்களா இருக்கவங்க வந்து ஜாம் பண்ணுவாங்க. எனக்கு இந்த கடன் தொல்லை இருக்கு, கடன், அவங்கெல்லாம் வருவாங்கல்ல. அவங்கெல்லாம் வரும்போது இந்த பாஸ்டர் ஜாம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த பிசாசை கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இந்த ஏழ்மையை கட்டுகிறோம், நாங்க வந்து தரித்திரத்தை கட்டுகிறோம், நாங்கள் இந்த வியாதியை கட்டுகிறோம் அப்படின்னா நிறைய கட்டுவாங்க போட்டு. சரியா, அதுக்கு அந்த வசனத்தோட ஸ்கிரிப்சர் என்னன்னு பார்த்தனா, அவங்க சொல்லுவாங்க, நீ பூமியில என்னென்ன கட்டுறியோ பரலோகத்தில் கட்டப்படும். நீ பரலோகத்தில் கட்டினா பரலோகத்துல எங்கே வியாதி இருக்கு, பரலோகத்துல எங்கே பேய் இருக்கு, எப்படி அந்த பரலோகத்துல கட்டுவ? நீ கட்டின பரல, நீ பரலோகத்துல நீ பேய் அழுத்து விடுவேன்னு சொல்றாங்க. ஏன்னா பூமியில என்ன அழுக்கிறியோ பரலோகத்துல அழுக்கப்படும் அப்படிங்கிறதால நீ பரலோகத்துல எப்படி பேய் அழுத்து விடுவது, பரலோகத்துல நீ எப்படி வியாதி அவுத்து விடுவ, எப்படி பண்ணுவ? சரியா? சோ அது வந்து காலங்காலமா இட் இஸ் a very very misunderstood, misused verse அது. சோ அந்த verse again எதை பத்தி பேசுதுன்னா, it talks about chalks ன்னு வந்து, sorry guys, it talks about church discipline. அந்த வசனம் ஆண்டவர் 2 இடத்துல சொல்லியிருப்பார். அந்த வசனம் ஒன்னு வந்து ஆண்டவர் பீட்டர் கிட்ட பேசும்போது, ஐ திங்க் இட்ஸ் Matthew 16 நினைக்கிறேன். Matthew 16ல ஆண்டவர் வந்து பீட்டர் கிட்ட பேசும்போது ஆண்டவர் சொல்வாரு, I give you the keys. நான் கீஸ் உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து இனி பரலோகத்துல பூமியில என்னென்ன கட்டுறியோ அது பரலோகத்துல கட்டப்படும், நீ என்னென்ன அழுக்கிறியோ பூமியில அது பரலோகத்துல அழுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அந்த Matthew 16ல ஆரம்பிக்கிற அந்த கான்வர்சேஷன் உனக்கு Matthew 18 வரைக்கும் அந்த கான்வர்சேஷன் போகுது. நாம இந்த வசனத்தை நம்ம தனியா பாக்குறோம், புரியுதா? பட் இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா, ஒருத்தவங்க சபைக்குள்ள இருக்கான், கரெக்டா? அந்த சபைக்குள்ள அவன் வந்து மல்டிபிள்ஸ் ரிப்பீட்டடா பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கான், கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதல்ல அவன் கிட்ட போய் தனியா பேசு அப்படிங்கிறார். அவன் கேட்கலையா, நீ ஒரு 2-3 மூப்பர்களை கூட்டிட்டு போய் பேசு, கேட்கலையா, நீ சபையா கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட பேசு, bring him to the court, நீ அவங்க கிட்ட பேசு. அதுக்கப்புறம் அவன் திருந்தலையா, நீ அவனை சபையை விட்டு அப்புறப்படுத்துறதுக்கு ஐ agree with your decision. அதான் ஆண்டவர் சொல்றாராங்க. So அங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, whatever decision you take with regards to church, it will be mine. ஏன்னா நீ ஞாபகம் இருக்கா, நீ நேத்து சொல்லிட்டு இருந்த அந்த காலம் வரைக்கும் சர்ச் கிடையாது. புரியுதா? அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை பத்தி கொஞ்சம். அந்த டைம்ல இப்ப ஜீசஸ் வந்து அவர் சர்ச் நடத்தல, but he was training these people to be the fathers of first church. Right. So அவர் வந்து இந்த conversation நீங்க பாத்தீங்கன்னா, it's between Jesus and his disciples. And he is teaching them to church governance. சரியா? அதுக்கு முதல்ல கூட அவர் கேட்டிருப்பாரு, என்னை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா. அப்போ இவங்க சொல்லுவாங்க, சில பேர் நீங்க உங்களை மோசஸ் நினைக்கிறாங்க, சில பேர் எலைஜான்னு நினைக்கிறாங்க, அப்ப நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது பீட்டர் சொல்லுவாரு, I think you are the son of God.
அப்போ சொல்லுவார் ஓகே அது வந்து ரிவீல் பண்ணது மை காட் சாரி ஃபாதர் தான் உனக்கு ரிவீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கன்வர்சேஷன் ஆரம்பிக்கும். பட் யா இட்ஸ் அபவுட் சர்ச் கவர்னன்ஸ் ரைட். அந்த டைம்ல அவங்க ஃபர்ஸ்ட் சர்ச் ஃபாதர்ஸ் அவங்களுக்கு எப்படி சர்ச் நடத்துறது, இந்த மாதிரி டிஸ்பியூட் நடந்தா எப்படி சமாளிக்கிறது, அதை பத்தி பேசியிருப்பாங்க. ரைட். ஸோ அந்த வசந்தோட கிரக்ஸ் பார்த்தோன்னா, ஒருத்தன் சர்ச்ல தப்பு பண்ணி அவனை நீ ஒதுக்கி வைக்கிறியா, அந்த டெசிஷன் பரலோகத்திலயும் ஆனர் பண்ணப்படும். ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி இட்ஸ் நாட் எட்டர்னல் காஸ்டிங் அவே. அவன் மனம் திரும்பி எப்போ மறுபடியும் சபைக்குள்ள வரானோ நீ அவனை ரிலீஸ் பண்ணி அவனை சபைக்குள்ள ஏத்துக்கிறியா, தட் வில் ஆல்சோ இந்த பைண்டிங் வந்து இது இருக்குல்ல, பைண்டிங் அண்ட் லூசிங் மேட்டர் இருக்குல்ல, இது இங்கிலீஷ்ல இருந்து நம்ம ஆக்கள் டைரக்டா எடுத்த விஷயம், லிட்டரலா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண விஷயம். இது வந்து கட்டுறதோ அவிழ்க்கிறத பத்தி இல்ல, இட்ஸ் அபவுட் ரெஸ்ட்ரிக்டிங் சம்படி அண்ட் ரிலீசிங் பேக். நீ ஒருத்தரை தடுக்கிறது, நீ ஒருத்தரை அனுமதிக்கிறது. ஆமா ஆமா, அதான் அந்த வசனோட உண்மையான வசனம். நீங்க அப்படி படிச்சு பாருங்களேன், நீ எவன பூமியில அனுமதிக்கிறியோ அவனை பரலோகத்துல அனுமதி. Because he is the pastor of the first church. Yeah, literally exactly. He is the one அவன் தான் ரெப்ரசன்டேட்டிவ். Right. So அதே மாதிரி நீ பூமியில வந்து யாரை நீ தடுக்கிறியோ அவன் பரலோகத்திலும் தடுக்கப்படுவான். ஆமா ஆமா. அந்த டிசிஷன் காட் ஆனர் பண்றாரு, அந்த டிசிஷன். ஆமா ஆமா. சோ அதனால தான் அதுக்கு ஃபாலோயிங் வெர்ஸ்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு, எங்கே 2-3 பேரோ என் நாமத்துல நீங்க அந்த டிசிஷன் எடுக்கிறீங்களோ, I am also in that midst. அப்படின்னா I am also agreeing with you in that decision. 100%. நீ யாரை ஒதுக்கி வைக்கலாம் நீ முடிவு பண்றியோ அந்த டிசிஷன் நானும் அக்ரி பண்றேன். பரலோகத்துல ஆனர் ஆகும். ஆனா இந்த வசனம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், இப்போ வந்து நம்ம கூட்டத்துக்கு ஆட்கள் குறைவா வந்தாங்கன்னா, ஒரு 4-5 பேர் வந்தாங்கன்னா நாங்க முதலாவது சொல்லி ஆரம்பிக்கிற வசனமே எங்கே 2 பேர் 3 பேர் கூடு இடத்துல நீங்க இருப்பீர்கள் சொன்னீரே ஆண்டவரே, இந்த இடத்தில் வாரும் ஐயா. அது ஏன்னா அவங்களுக்கே அவங்க ஒரு செல்ஃப் சிம்பத்தி வந்திருக்காங்க, இங்கேயும் ஆண்டவர் இருப்பாரு. அந்த வசனத்தோட அந்த கான்டெக்ஸ்ட் படி பார்த்தனா ஒரு ஆள் அந்த ஆண்டவர் வர மாட்டாரு. ஆமா ஆமா, தனியா அது ஜெபிச்சிக்கலாம் ஆண்டவர் வர மாட்டாரா. ஆண்டவர் ஒரு ஆளா இருந்தாலும் சரி, 1,00,000 பேரா இருந்தாலும் சரி, God is going to be there. சரியா? சோ அதனால அந்த வேர்ஸ் வந்து நம்ம கான்டெக்ஸ்டோட பார்க்கணும். கரெக்டா? சோ அதனால இனிமே யாராச்சும் இந்த பேய் விரட்டுறப்போ கட்டுகிறோம் அப்படின்னா சொல்லுங்க, ஐயா நீங்க கட்டுறதுக்கு நீங்க என்ன கட்டிட்டு இருக்கீங்க, நீங்க போட்டு ஒண்ணு கட்டுறது ஒழுங்கா கட்டு. ஏன்னா இந்த வாரம் நீ ஜாம் பண்ற, அடுத்த வாரம் வந்து அந்த பேய் அதே பேய் இன்னொருத்தங்க இங்க கட்டுனா அங்க கட்டுறதே கட்டுற ஒழுங்கா கட்ட அப்படின்னு நான் வேணா டைம் எடுத்து கொஞ்சம் கட்டுனா என்ன அப்படின்னு. சோ அதனால அந்த வசனத்தோட உண்மையான கான்டெக்ஸ்ட் இட் இஸ் சர்ச் டிசிப்ளின். அத பத்தி தான் பேசுது. சோ அதனால அதை நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஆமா. சோ அதை நாங்க வந்து உங்களுக்கு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி 2-3 பேர் நம்ம அதை கவர் பண்ணிட்டோம் இல்லையா? அந்த 2-3 பேர் வந்து எவ்வளவு பேர் வரீங்களோ அதை பேஸ் பண்ணி ஆண்டவர் வந்து இருப்பாரு, அதை பத்தி கிடையாது. நார்மலா அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன குரூப் தான் இருப்பாங்க. சரியா? அன்னைக்கு எத்தனை பேர் சர்ச்சுக்கு வராங்களோ வரலையோ தெரியல, அந்த ஐடியா வேற ஓடும். அப்படித்தான் மெதுவா ஸ்டார்ட் பண்ண வந்தவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷனா இருப்பாங்க. நானே பண்ணிருக்கேன் ப்ரோ, அதான் சொல்றேன். ரைட். ஸோ அதனால அந்த 2-3 பேரும் வசனம் பார்த்தீங்கன்னா சர்ச் டிசிப்ளின் கொண்டான வசனம் தான். கரெக்டா? இங்கே 2-3 பேர் வந்து அக்ரீங் ஆன் சம்திங் ரிகார்ட்ஸ் டு சர்ச் டிசிப்ளின், ஆண்டர் ஆல்சோ அந்த டிசிஷன் அக்ரி பண்றாரு. சர்ச் கவர்னன்ஸ் தான். ரைட். ஸோ இன்னொரு வசனம், எனக்கு இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஏன் பிடிக்கும்னா இது அவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வசனத்தை. சரியா? இப்போ நிறைய சர்ச்சஸ்ல இருந்து இந்த அக்கினி அபிஷேக மீட்டிங் தான் நடக்கும். சரியா? அந்நிய பாஷை இறக்குறோம், போஸ்டர்லாம் அடிச்சு கூடுவாங்களே, அந்நிய பாஷை இறக்குறோம் அப்படின்ட்டு. சரியா? அந்த அந்நிய பாஷை இறக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சர்ச்சில் பண்ணா ஸ்டேப்லா 2 பாட்டு இருக்கும். சரியா? அது 2 பாட்டு என்னன்னா, ஒண்ணு வந்து வல்லமை உண்டு அது. சரியா? அது வந்து நீ 200 டெம்போ கீழே நீ வரக்கூடாது அந்த பாட்டு. சரியா? இன்னொரு பாட்டு என்னன்னு பார்த்தனா, எனக்கு ஒரு பாட்டு இருக்கு, இந்த பாடக்கூடாது. சரியா? இது ஒரு பாட்டு. சரியா? இந்த ஃபாஸ்ட் ஃபோர்வர்ட் பண்ணிருக்க ப்ரொடியூசர். இதான் 2 பாட்டு. சரியா? ஸோ இந்த 2 அவங்களோட அர்த்தம் என்ன, இது எங்கேருந்து வருதுன்னு வசனம் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. Joel 2:28ல எழுதிருக்காங்க, the last days I will pour out my spirit on all flesh. மாம்சமானவர் மேலும் அதேதான் ஆவியை ஊற்றுவேன் என்று
மூப்பர் சரி போதும் இது மேல காப்பி அடிச்சுறாங்க சாரி ப்ரோ அங்கிள் தேங்க் யூ ஃபார் திஸ் சாங் சாரி ஃபாதர் அங்கிள் ஃபாதர் பாட்டு கிடையாது சரியா ஃபாதர் பாட்டு தானே இல்ல இது ஃபாதர் பாட்டு கிடையாது சரியா சோ யா இந்த பாட்டை பாட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அபிஷேகம் இறங்குது ஆனஸ்டா அந்த வசனம் பார்த்தனா இட்ஸ் a prophecy that is correct yes ஆனா அந்த வசனம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு சரியா எங்கன்னு பார்த்தனா ஆக்ட்ஸ் 1:8ல ஆண்டவர் சொல்லிருப்பார்ல when the holy spirit comes upon you you will be my witness அப்படினு சொல்லிட்டு அங்க நிறைய பேர் விஷன்ஸ் பாப்பாங்க அங்க நிறைய பேர் வந்து புது பாஷைகள் பேசுவாங்க அப்படினு சொல்லி இந்த ஜோல் எழுதிக்கிற வசனம் ஆக்ட்ஸ்ல ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு சோ இந்த வசனம் எதை பத்தி பேசுது இட்ஸ் டாக்கிங் அபௌட் the descending of the holy spirit வந்து உலகத்துக்கு வரத பத்தி தான் அந்த வசனம் பேசுது அவர் ஆல்ரெடி வந்துட்டாரு சரியா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளயும் எப்போ ரட்சிக்கப்படுறியோ அப்போ ஹோலி ஸ்பிரிட்டும் சேர்த்து தான் ஹிஸ் கமிங் இன்சைட் அவர் உனக்குள்ள அப்பதான் அவரும் வரார் இதுக்காக நீ ஒரு தனி ஒரு அபிஷேகம் மீட்டிங் வச்சு நீ ஹோலி ஸ்பிரிட்டை இறக்கணும்னு எந்த சர்ச்சும் சொல்லல எந்த வசனமும் சொல்லலாம் சரியா நாம வந்து அதை தப்பா இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்கோம் அதை 100% இதுல முக்கியமான விஷயம் நாங்க வந்து when you get saved you will be blessed with the holy spirit right நீ வந்து ரட்சிக்கப்படும் போது யூ வில் ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட் ஸோ அது இட்ஸ் பீன் ஹேப்பனிங் ஏன்னா நாங்கள் என்னன்னா நாங்கள் 4 நாற்காலியை பரட்டி விட்டா தான் ஹோலி ஸ்பிரிட் வந்து அந்த மீட்டிங்லலாம் ஒரு 4-5 நாற்காலி பரண்டா தான் அது ஃபுல்ஃபில் ஆகும் ரைட் யா பட் ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ள எப்போ வருவாரு நீ ரட்சிக்கப்பட்டாலே ஹோலி ஸ்பிரிட் will come inside you he will be inside your midst கரெக்ட்டா சோ அந்த வசனம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிடுச்சு இனிமே நடக்க போறது கிடையாது அவர் ஆல்ரெடி வந்துட்டாரு இனிமே இந்த உலகத்துல தான் இருக்க போறாரு till Jesus comes back yes so that is the true context of that verse 100% கரெக்ட்டா yeah so அடுத்து நாம என்ன verse பார்க்க போறோம் இன்னொரு வசனம் இருக்கு இப்பதான் பாத்தியா இப்ப ரெடி ஆகுறேன் நான் ஓகே அடுத்த வசனம் வந்து ஃபர்ஸ்ட் தீமோத்தி சாப்டர் 6ல இருக்கு அந்த வசனம் வந்து money is the root of all evil னு நாங்க படிச்சிருப்போம் ஆனா இல்ல மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில் எழுதியிருக்கோம் அது மணி இஸ் அ ரூட் ஐ மீன் மணின்னு கூட லவ் ஃபார் மணி தானே போட்டிருக்கோம் நிறைய டிரான்ஸ்லேஷன் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆனா முக்கியமா கேஜேவியில் பார்த்தீங்கன்னா மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில்னு போட்டிருக்கோம் ஓகே சரியா அப்புறம் இன்னொரு வெர்ஷன் இருக்கும் லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில்னு போட்டிருக்கோம் ஓகே சரி அது உண்மையா என்ன பேசுறாருன்னா முதல்ல ஆக்சுவலா அந்த வசனத்தை படிக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சொல்லிடுவோம் அத படிச்சோன்னே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஐயோ நீ வந்து நிறைய நீ ரிச்சா இருந்தா தப்பு ஆமா நீ வந்து சம்பாதித்தாலும் இந்த ஊழியத்துல கூட தப்பு இல்ல கொடுக்கணும் கரெக்டா பட் அதுக்கு அது வசனம் கிடையாது பிரச்சனை ஆமா ஸ்பெஷலா சண்டே வேலைக்கு போறவங்க இருக்காங்கல்ல அவங்க டார்கெட் பண்ணுவாங்க அவங்க டார்கெட் பண்ணி நீ ஒழுங்கா சண்டே வேலைக்கு போற சர்ச் வராம மணி இஸ் தி ரூட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில் பிரதர் உனக்கு கிரீட் வந்துருச்சு அப்படி பேசிட்டு இருக்காங்க ஆனா உண்மையான மேட்டர் என்னன்னா அது வாசிக்கும் பொழுது அதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறாரு அவர் பேசும் பொழுது என்னது தப்பான உபதேசங்களை ப்ரீச் பண்ணுறவங்களை பற்றி அவங்களோட கேரக்டரிஸ்டிக் பற்றி பேசியிருப்பாங்க சரியா ஃபர்ஸ்ட் தீமோத்தி சாப்டர் 6 verse 5ல இருக்கும் சரியா அந்த வசனத்தை மட்டும் நான் லைட்டாக வாசிச்சிடுறேன் மன்னிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழில் நான் வச்சுருக்கேன் ஓகே தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கு பிறக்கும் அதுல முக்கியமான வசனம் வந்து verse 5ல இருக்காதான் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று அது வந்து என்ன தப்பான லைக் யூ ஹேவ் லைக் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் கேரக்டர்ஸ் பத்தி பேசியிருப்பாரு verse 3 4 5 பத்தி ஆனா 5ல வந்து சொல்லுவாங்க நீ மினிஸ்ட்ரிய பிஸ்னஸா நினைச்சு மினிஸ்ட்ரியில ஆதாயம் பார்க்கலாம்னு நினைச்சு மினிஸ்ட்ரி பண்றவங்கள இருந்து நீ கவனமாயிரு அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருப்பாரு யாருக்கு திமோத்திக்கு ரைட் எழுதுறதோட அவர் என்ன சொல்லுவாருன்னா இதுல இருந்து நீ விலகிரு லைஃபுக்கு யூ ஹேவ் டு பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ் ஓகே பத்தி பேசிடுவார் அதுக்கப்புறம் சொல்லுவாரு லவ் ஆஃப் மணி இஸ் ஆல் ரூட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில் ரைட் அதாவது அவர் இந்த கிரீட
காசை யூஸ் பண்ணி நீ மினிஸ்ட்ரியா மாத்துறவங்களை பத்தி பேசியிருப்பாரு. ஓ ஓகே ஓகே, நீ மினிஸ்ட்ரிக்குள்ள காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீ உள்ள வர 100%. ஓகே ஓகே, எனக்கு இது பேசும்போது தான் ஞாபகம் வருது. நம்ம முன்னாடி ஒரு 2 பாட்காஸ்ட் முன்னாடி பேசி ஞாபகம் இருக்கா, இந்த பாஸ்டர்ஸ் வந்து ஏன் செகண்ட் ஜாப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. என்னோட ஆர்குமெண்ட் என்னன்னா, இதனால தான் ஐ திங்க் பாஸ்டர் ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ ஜாப். நீ வந்து மினிஸ்ட்ரி ஜாபா பார்த்துட்டு உள்ள வந்தனா எப்படி இதுல இருந்து அதிகமா காசு பார்க்கலாம் தான் பார்ப்பேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் எங்க போவோம், நான் எப்படி எல்லாம் வசனத்தை ட்விஸ்ட் பண்ணா எனக்கு இன்னும் நிறைய காசு மக்களுக்கு எது கொடுத்தா எது அவங்களுக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா உன் மைண்ட் அதுக்குள்ள போயிடும். இப்போ எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போயிருக்கு தெரியுமா? நான் ஸ்ரீலங்கால பாஸ்டர் ஜெரோம் ஃபெர்னாண்டோ, சாரி பாஸ்டர் சொல்லக்கூடாது, ஜெரோம் ஃபெர்னாண்டோ ஒருத்தர் ப்ரீச் பண்றாரு. அதனால ஹோலி ஸ்பிரிட் நீட்ஸ் யுவர் மணி. ஐயோ வாவ், யா, ஹோலி ஸ்பிரிட் நீட்ஸ் யுவர் மணி, ரைட்? Holy Spirit likes money. Oh sorry, Holy Spirit likes money. ரைட், அதான் சொல்லிருப்பாரு. வாவ், யா, Holy Spirit likes money. எவ்வளவு பெரிய மேட்டர் பாரு. யா, அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அது இன்னொரு வீடியோவில் அவர் சொல்லுவார், யூ ஃபூல்ஸ், யூ டிட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு டெல் யூ, யூனோ. அதுக்கப்புறம் அவர் இதை பற்றி பேசுவார், ஆல்டரை பற்றி பேசுவார். நியூ கவர்னன்ட்ல ஆல்டர் ஏதாவது இருக்கா? ஆமாம், நாம தான் ஆல்டர், நாம தான். அவர் அது வந்து மேத்யூலேருந்து எடுத்து பேசுவார். ஆல்டர் டசன்ட் சாங்டிஃபை ஆஃபரிங், த லார்ட் ஹூ சாங்டிஃபை த ஆஃபரிங். அதுக்கப்புறம் யாரு? ஹோலி ஸ்பிரிட் தான் ஆஃபரிங் சாங்டிஃபை பண்றாரு. therefore holy spirit likes money. ஓ வாவ், அப்படி திருப்பி இருக்க வசனத்தை, அப்படி திருப்பி இருப்பாரு வசனத்தை. So see how extreme. So people they love money. They want to make money out of this. Right. So they will use this. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, these kind of preachers, these kind of false teachers will come. You have to stay away from this. But நம்ம என்னன்னா, நம்ம இந்த வசனத்தை மட்டும் பார்ப்போம். Money, love of the money is the root of all kinds of. அதுக்கு மேல என்ன சொல்லிருக்கானா, இந்த மாதிரி பணத்தாசையோட நிறைய பேர் வருவாங்க. You have to stay away from them. Okay, so அந்த வசனம் பேசுறது பார்த்தா false teachers பத்தி. ஆமா, கரெக்ட். அது அவங்கள பத்தி தான் பேசுது. இந்த ஊழியத்துக்கு காசு பார்க்கலாம்னு சொல்லி வருவானுங்க. காசு பத்தல அப்படின்னு சொல்லி வசனத்தை ட்விஸ்ட் பண்ணி ஆண்டவர் வந்து வசனத்தை வியாபாரமா பண்றாங்க. அவங்களுக்கு தான் கடைசியா ஓபனா சொல்ற, Holy Spirit likes money, Holy Spirit loves money, Holy Spirit wants money அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னு ப்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரைட். So people are agreeing with it. Wow. அவரோட சர்ச்சில் 5 ரோல உட்காந்துருக்கிறவங்க வந்து ஒன்லி லைக் அவர் அப்ரூவ் பண்ண ஆட்கள் மட்டும் தான் 5 ரோல உட்காரலாம். Wow. And he set a standards for them. You know, you have to be the better givers. You have to be better, you have to be dressed better. So everybody comes in 3-piece suits, like expensive suits. Right. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அகைன்ஸ்ட் அந்த வசனம் பேசியிருக்கு. அந்த வசனம் வந்து இந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸை எப்படி நீ ஐடென்டிஃபை பண்ணலாம், அவங்களோட கேரக்டரிஸ்டிக் என்னது, அதை பற்றி வச்சிருப்பீங்க. பட் யூனோ, இஃப் யூ ஹேவ் அ டைம், ரீட் திஸ் and you will find out who's a false teacher, who's a real teacher. Right. நீங்கள் அதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரில் இருக்கிற முக்காவாசி பேர் வந்து ஃபால்ஸ் டீச்சர்ஸ் கேட்டகரியில் தான் வந்து விழுவாங்க. பிகாஸ் த வே தே டீச் இஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸ். இட்ஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் the way you should read scriptures. So அது வந்து ரொம்ப பிடிச்ச வசனம் அந்த ஆதாய தொழிலென்று எண்ணுறவன். ரைட், ஆதாயம்னா உனக்கு அதுல இருந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு. அது ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு ப்ராஃபிட். நீ ப்ராஃபிட் கிடையாது, அது ஒரு ப்ராஃபிட்டா. நீ வந்து ஒரு ப்ரொஃபிட்டிக் ப்ராஃபிட்டா இருக்க பாத்தியா? அது பத்தி தான் அந்த வசனம் பேசுது. ரைட். ஸோ அதனால இனிமே வந்து எவனாச்சும் நீ காசு பார்க்காத அப்படின்னு சொன்னாங்க, நீ சொல்லு கரெக்ட் தான், காசு மேல இருக்கிற கிரீட் வந்து தப்பு தான். பட் அந்த வசனம் மேனா பேசுறது கள்ள உபதேசிகளும் காசுக்காக ஊழியம் பண்றவங்களை பத்தி தான். ஆமா, கரெக்டா? ஸோ நம்ம வந்து லாஸ்டா ஒரு வசனம் பேச போறோம். நிறைய வசனம் இருக்கு கைஸ், பட் ஐ திங்க் நாங்க வந்து காமனான வேர்சஸ் என்ன அப்படிங்கறத எடுத்துவோம். நாம இன்னும் பேசலாம் லேட்டர், லைக் இன் ஃபியூச்சர் மேபி இன்னொரு எபிசோட் மேபி டவுன் தி லைன் போடுவோம். அது மேபி இன்னும் வேர்சஸ் எடுக்கலாம். பட் இப்போ நம்ம லாஸ்டா பேச போற வசனம் வந்து என்னோட அப்சல்யூட் ஃபேவரட். சரியா? நீங்க நிறைய பாஸ்கெட்பால் ஃபேன்ஸ் இருப்பீங்களான்னு தெரியல, என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர் ஸ்டெஃப் கரி. சரியா? அவர் என்ன பண்ணாரு, இந்த வசனத்தை ஃபேமஸ் ஆக்கி விட்டார். சரியா? எப்படி ஃபேமஸ் ஆக்கி விட்டார்? ஃபுல் வசனத்தை ஃபேமஸ் ஆக்கி விடல, இந்த கான்டெக்ஸ்ட ஃபேமஸ் ஆக்கி விடல. அந்த வசனத்தோட பாதி மட்டும் தான் ஃபேமஸ் ஆக்கி விட்டார். சரியா? அது வந்து Philippians 4:13. சரியா? அது வசனம் என்னன்னா, I can do all things through Christ who strengthens me. சரியா? ஆனா அந்த வசனத்தை
ஸ்டெஃப் கரி எப்படி ப்ரோமோட் பண்ணானா, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த வசனம். அந்த வசனம் இம்பார்ட்டன்டான மேட்டர். கிறிஸ்டியனா இருந்திருக்க அந்த த்ரூ கிரைஸ்ட்ங்கிற மேட்டரை த்ரோ பண்ணிட்டான். சரியா, ஐ கேன் டூ ஆல் திங்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அதை சுத்தி ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. சரியா, பட் அந்த வசனத்தோட கான்டெக்ஸ்டே வேற. நம்ம வந்து நிறைய அத்லீட்ஸ் பார்ப்போம், நம்ம நிறைய UFC ஃபைட்டர்ஸ் பார்ப்போம், அவங்களாம் அந்த வசனத்தை சொல்லுவாங்க. இதை சொல்லவும் தான் ஞாபகம் வருது. ஒரு UFC ஃபைட்டர் என்ன செய்யறாருன்னா, அவரோட ஒப்போனன்ட் இருக்கான், அவனை போட்டு அடிச்சு கபாலத்தை ஓபன் பண்ணிட்டான். சரியா, UFC ஃபைட் நீங்க பாத்துருப்பீங்க. UFC ஒரு கேஜுக்குள்ள நடக்கும், ரியல் ஃபைட் இது பண்ணிருப்பாங்க. UFC ஃபர்ஸ்ட் போட்ட UFC ஃபைட் யார் தெரியும்ல? யாரு? டேனியல் தான். ஓ, அந்த லயன் டென்குள்ள நடக்கும். ரைட், ஓகே. பட் லேட் ஆவா ஜோக் அப்படியே கொஞ்சம் வர்ஸ்ட் ஆகிட்டே போகுது. ஆமா பாய்ஸ். பட் ஆனா என்ன நடக்கும்னா, அடிச்சு அவன் வந்து கபாலம் திறந்து அப்படியே இருப்பான், மயக்கத்துல ரத்த வெள்ளத்துல இருப்பான். இவன் வந்து வின் பண்ணி மைக் எடுத்துட்டு ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன் மீ, இந்த வசனத்தை கோட் பண்ண தோங்கிடுவா. உண்மைக்குமே இந்த வசனம் இதுக்காக தான் இருக்கா? ரைட்டா, இதை யூஸ் பண்றதுக்கு தான் இருக்கா? நீங்க இப்போ நிறைய அத்லீட்ஸ், ஆமா, நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் பீப்புள் கூட கிடையாது, நம்ம சாதாரண மக்களுமே பாரு, இப்போ எக்ஸாம் போறானா இந்த வசனம் சொல்லுவாங்க, ஐ கேன் டு ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ சொல்லி படிச்சிருக்க மாட்டாங்க, பாதி படிச்சிருப்பானுங்க. அப்புறம் இன்டர்வியூ போறானே இந்த வசனம் சொல்லுவாங்க, வேலைக்கு போறானே இந்த வசனம் சொல்லுவாங்க, லைஃப்ல ஏதாவது இம்பார்ட்டன்டான கல்யாணம் பண்ண போகும்போது இந்த வசனம் சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு மேட்டர்ல சக்சஸ் வரணுமா, இந்த வசனத்தை சொல்லிட்டு போவாங்க. நிறைய பாஸ்டர்ஸும் தப்பா இந்த வசனத்தை கோட் பண்ணுவாங்க. பட் இந்த வசனத்தோட உண்மையான கான்டெக்ஸ்ட் என்ன? இந்த வசனத்தோட உண்மையான கான்டெக்ஸ்ட் என்ன நாங்க பார்க்கணும். பால் இந்த டைம்ல எங்க இருந்தாரு? பால் வந்து ஹவுஸ் அரெஸ்டா இருந்தாரு. ரைட், ஹவுஸ் அரெஸ்டாக இருக்கும் பொழுது இந்த பிலிப்பியன்ஸ் எழுதும் போது சொல்கிறாரு, நான் வந்து ஃபுல் வயிற்றுலையும் இருந்திருக்கேன், எம்டி ஸ்டமக்லேயும் நான் இருந்திருக்கேன், வஸ்திரத்தோடு இருந்திருக்கேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்திருக்கேன், என் வாழ்க்கையில் நிறைவாக வந்திருக்கேன், எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கேன். பட் இன் ஆல் தீஸ் திங்ஸ் த்ரூ லைக் இது எல்லாத்துலேயும் நான் போயிருந்தாலும் ஐ கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ் அந்த வசனத்துல மெயினா கண்டென்ட்மென்ட் பத்தி தான் பேசியிருப்பான் பிலிப். பிலிப் என்றான் பால் அவர் அதை பத்தி தான் பேசியிருப்பார். நான் இந்த எல்லா நிலைமையிலும் I was able to be content. அவர் எவ்வளோ பெர்சிக்யூஷன் குள்ள போயிருக்காரு. அது அவர் பிலிப்பின் சர்ச்சுக்கு ஏன் எழுதுறாங்கன்னா they were also going through persecution at that time. So அவர் என்கரேஜிங் மாதிரி என்ன சொல்றாரு, எப்பா என்னையும் பெர்சிக்யூட் பண்ணிருக்காங்க, ஆமா என்ன அடின்னு போட்டு இப்ப நானே ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, ஆனாலும் இதுலெல்லாம் நான் கண்டென்ட்டா இருக்கேன். ஏன்னா இதுக்கு மேல என்ன போட்டாலும், மேல என்ன சித்திரவதை பண்ணாலும் I can do all things through Christ who strengthens me. அப்படிங்கறது தான் அந்த வசனத்தோட உண்மையான கான்டெக்ஸ்ட். அதுக்கு மேல அவர் லிஸ்ட் கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் சொல்லுவாரு, இது மீனிங் வந்து எல்லா விஷயமும் இல்ல, இதை சொல்லிட்டு போயிட்டு இன்னொருத்தரை போட்டு அடியான்னு அடிக்கிறது இல்ல, அடிச்சுட்டு பிகாஸ் you are saying because you are God's child. Of course அடி வாங்குனவனு God's child தான். அவன UFC மேட்டர் பத்தி அந்த UFC சொல்றேன் நானு. அடி வாங்குனவனு கடவுளோட புள்ளதாடா, புள்ளதா, நீங்களும் புள்ளதா, right? But you cannot use it in that way. So இந்த வசனம் actually அத பத்தி பேசுது பாருங்க, talks about contentment. ஆமா, and என்ன persecution குள்ள போனாலும் you can endure that persecution because you can do all things through Christ. You can pursue that, you can endure that persecution through Christ who strengthens you. அதான் அந்த வசனத்தோட உண்மையான கான்டெக்ஸ்ட். ஆமா, இத நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இத வந்து நீங்க வந்து இப்போ நீங்க persecution குள்ள go through பண்றீங்க, இப்ப நிறைய பேர் ஊழியம் பண்ணுவாங்க, நிறைய persecution குள்ள போவோம். நீங்க இந்த வசனத்தை ஒரு என்கரேஜ்மென்ட்டா எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா because Paul wrote it in a similar environment. He said எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் வந்து அந்த நிலைமைக்குள்ள go through பண்றதுக்கு எனக்கு strength கொடுப்பாரு. அப்படிங்கிற அந்த வசனத்தோட கரு, அந்த வசனத்தோட crux அதான். அதுக்குன்னு நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறீங்க, அதுக்கு இந்த வசனத்தை நான் கோட் பண்றேன். ஆமா, நீங்க படிக்காம போய் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இல்ல, படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போறீங்கனாலும் it is an incorrect interpretation of scriptures. நீங்க scriptures தப்பா படிக்கிறீங்க, நீங்க வந்து தப்பா அப்ளை பண்றீங்க உங்க லைஃப்ல, சரிங்களா? சோ பாட்டம் லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை நமக்கு மோஸ்ட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம்
எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை வசனமாக படிக்காமல் அந்த வசனத்தை ஒரு ஃபுல் பேசேஜாக படிங்க. அது யார் எழுதினான்னு பாருங்கள், எதுக்கு எழுதினாங்கன்னு பாருங்கள். அந்த வசனத்தோட ஃபுல் கான்டெக்ட் புரிஞ்சாதான் அந்த வசனம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். நாம் இந்த வசனம் தனியாக எடுக்கிறதுனால we are doing very big injustice to scriptures. ஸ்கிரிப்சர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அதை கேட்குறவங்களுக்கும் நம்ம வந்து அது ஒரு தப்பான ஒரு லெசனை வந்து we are giving them. 100% நாங்கள் ஆண்டாண்டு காலமாக இது வந்து செஞ்சு கொண்டிருக்கோம். பட் நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதே மாதிரி நாங்கள் சொல்கிற வசனங்கள் நீங்களே வாசிச்சு பாருங்கள். எஸ், நீங்கள் வசனத்தை கான்டெக்ஸ்டோட எடுத்து பாருங்கள், வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இந்த வசனம் இல்லை, எந்த வசனம் படிக்கிறது இருந்தாலும் அந்த வசனத்தை அந்த ஃபுல் பேசேஜோட படித்தாதான் அந்த வசனோட அர்த்தம் புரியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியலாட்டி லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் யூ கேன் ஆல்வேஸ் கூகுள் பண்ணீங்கன்னா யூ ஆல்வேஸ் கெட் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ நீங்கள் அதில் எப்போவுமே நீங்கள் கிராஸ் செக் பண்ணி அந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னீங்கனாலே இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் பேசுகிற ஏகப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். அவங்க மேக் பண்ணுற எப்படி அவங்க அவ்வளோ காசு மேக் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பைபிள் திறக்க மாட்டேங்கிற தைரியத்தில் தான். அதே தான். நீங்கள் எப்போ பைபிள் திறந்து நீங்கள் எப்போ ஃபுல் கான்டெக்ஸ்டில் ஒரு வசனத்தை படிக்கிறீங்களோ அப்போ அவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக they'll be out of the scene. ரைட், வீடியோ ஹிட்டு. ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப ப்ரீச்சியாக இருந்திருக்கா இல்லை ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் காமெண்ட் செக்ஷனில். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அவர் சேனல். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு புது எபிசோடில் பார்க்குறோம், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட. ஸோ until next time, take care ப்ரோ. ஆனால் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க இந்த பாட்டுக்காக. வேணாம் தளபதியே. Bye.